கழகத்திலே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் பல பேர் துவண்டு போனார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பழைய வரலாறை சொல்கிறேன். என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? இதுவரையிலே தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்த தளபதி தான் வருங்காலத்தில் இந்தியாவுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிற தலைவராக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார். ஏறி அடி கபிலான்னு சொல்லுவான், இது நம்ம காலம் பாத்துக்கலாம்னு சொல்லுவான். ஏறி கீறி அடிச்சிடாதீங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு காலமே கிடையாது உங்களுக்கு. வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ, பல வேடிக்கை மனிதர்களிடையே என்ற கூற்றோடு நிச்சயம் வீழ மாட்டோம். இந்த இயக்கமும் வீழாது, என்னாலும் துணிந்து நிற்போம். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. தலைவர் தம்பினா தம்பி இங்க பாரு தம்பி, நம்ம கட்சிக்கு உதவி பண்ண வந்திருக்காரு. நீங்க கோவப்படாதீங்க. என்ன பண்ணுவேனா ஒண்ணும் பண்ண மாட்டீங்களா? ஆளாளுக்கே வாதியார் பல்ல பூச்சி பாக்குறீங்களா? பல்லு பூச்சி பாக்குறதுனா நான் பல்லாஸ்பத்திரியா வச்சுக்கிறோம். இன்னொன்னு நான் மனசாரவே நம்புறேன், திமுக தன்னோட எக்ஸ்பைரி பீரியட் ரீச் ஆயிடுச்சு நம்புறேன் நான். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. 60களில் தேவை இருந்தது, கடுமையான காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்ச்சி அன்று இருந்தது. அப்போதுதான் மொழிவாரி மாகாணங்கள் உருவான காலகட்டம் அது. இன்னைக்கு அப்படி என்ன நெருக்கடி இருக்கு திராவிட இயக்கத்துக்கு பின்னாடி நான் போறதுக்கு? நிதிஷ் வயசுல இருக்க ஜென்சி இளைஞர்கள்ட்ட என்ன சொல்லி திமுகவுக்கு தேவை இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க? திரும்பி போனா என்ன அர்த்தம்? உன் உதவி எனக்கு வானான்னு அர்த்தம். எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? உன்னை பார்த்தா அடிக்கிற மூஞ்சி மாதிரி தெரியல, அடி வாங்குற மூஞ்சி மாதிரி. குடியாத்தன் குமரன் சார் அவர்கள் தான் சார். வணக்கம் சார். வாழ்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. என்ன சார், திமுக நீங்க ஒருத்தர் தான் பேச்சாளராக இருக்கிறீங்களா என்ன? யாருமே பேச மாட்டான்றாங்க. அவ்வளோ சைலண்டா, அவ்வளோ பயமா என்ன தாவக ஆட்சியை பத்து? நாங்க பயம்னா என்னன்னு கேட்போம், பயத்துக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்போம். திமுக நம்ம மைண்ட் அங்க போகுது. பயம்லாம் யாரும், ஏன்னா தாவேகா பார்த்து நாங்கள் ஏங்க பயப்பட்டோம்? யாரையோ பார்த்த கட்சி இது. தாவேகாவை பார்த்து எங்களை போய் பயப்படுறான்னு சில்லற பசங்களை பார்த்து எங்களை பயப்பட சொல்றீங்களே. தாவேகான்னா என்ன? சில்லற பசங்களை பார்த்து எங்களை பயப்பட சொல்றீங்க. திமுக சார் இதை. டேய், இந்த ஊரு சமாதியில இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டவங்க தான்டா. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல உன் மூஞ்சில ஈ முக்கியம் பாக்குறியா? தெரியாம போன தூக்கணத்துக்கு அவசியமே பண்ணிடுவாங்க போல இருக்கு. திமுக என் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய தொண்டன். நாங்களாம் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன். பார்த்தீங்களா எதிர்கட்சி தலைவரை எப்படி கலக்கிறார் சட்டமன்றத்தை? முதலமைச்சர் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாருல, அப்புறம் நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம்? நானு நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டே ஜென்சி. யாரு சார் ஜென்சி? இப்போ பசங்க பேசுகிறாங்கல்ல, உதயண்ண தம்பி நானா? அதுங்களா என்ன இப்போ உதயண்ண தம்பிங்கல்ல? ஹாஸ்பிட்டல் நடந்தது பார்த்தோம் சார். ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு பார்த்தோம். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இப்போ நாங்க வச்சு செய்யறோம். இப்படி தாவேகா கட்சி எல்லாரையும் நாங்க வச்சு செய்யறோம். அதுல ஜென்சிக்கிறாங்கல்ல, ஜென்சி. எப்படி சார் குளத்தூர்ல தோத்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு வச்சு செய்யறோம்? ஒன்று சொல்லிட்டா அரசியலில் தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜம். குளத்தூரில் தோத்தோம்னா அதில் நிறைய அரசியல் இருக்குது. அதில் என்ன சொல்கிறதா, நிறைய அரசியல் இருக்குது அதில். அதை நான் சொன்னால் வேற மாதிரி பேசுவானுங்க. பண்ணிட்டான், அதோ பிஜேபி பண்ணிட்டான், பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்து பண்ணிட்டான், அவ்வளோதான். அதான் உண்மை. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒன்று சொல்லிட்டா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு தளபதி வெற்றி வாய்ப்பு இழந்தது எனக்கு ரொம்ப அதுலேருந்து நான் மீண்டு வராமல் இருந்தேன். ஒரு நாள் அந்த சட்டமன்றத்தை போய் பார்த்தேங்க. ஏங்க, அதாவது பிளேடு, பிக் பேக்கெட்டு, தாய் அடிக்கிறவன், திமுக இருக்கீங்களா சார்? திமுக இருக்கீங்களா சொல்றீங்க? கண்ணாடி சார் அது. அதாவது எங்கள் அண்ணன் உதயநிதி அவங்க தாய் கருவறையில் இருக்கும்போது, எங்கள் அண்ணி கருவறையில் எங்கள் அண்ணன் உதயா இருக்கும்போது தளபதி மிஸ்ஸாவில் இருந்தார். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மிஸ்ஸாவில் தளபதி பார்க்கறது எங்கள் அண்ணி போகிறாங்க. எங்கள் அண்ணி போகும்போது வைத்துக் கொள்ளுகிறார்
எங்கள் அண்ணன் உதயநிதி. அவங்க அப்பா ஜெயிலில் மிசா கைதியாக இருக்கிறார் உள்ளோ. ஸோ அவருடைய பிறப்பே ஒரு வரலாறு. அண்ணன் உதயனுடைய பிறப்பே ஒரு வரலாறு. அவர் பிறப்பே ஒரு தியாகம். சும்மா மீன் உட்காருங்க, வாங்கின 2500 என்ன கத்தணுமோ அதை கற்றுங்க. ஓவராக கத்துறான் மாப்பிள்ள, ஒரு கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கும். ஜென்சி இளைஞர்கள், இந்த ஜென்சி இளைஞர்களை பார்த்து இந்த அரசு பயப்படுது. அதனாலதான் அவங்கள குறி வச்சு தூக்குறாங்க. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஜென்சி டிஎம்கே மீது சவுக்கு சங்கருக்கு ஏன் இவ்வளவு கோபம்? பெரிய அளவு கோபம்லாம் இல்ல, காலம் மாறிவிட்டதை நீங்கள் உணர மறுக்கிறீர்கள், ஆபாச தாக்குதலை நடத்துகிறீர்கள். இந்த விமர்சனங்கள்லாம் எனக்கு இருக்கு ஜென்சி திமுக மேல. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிருக்கலாம். எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? உதயநிதி அசிங்கமா பேசுனதுக்கு, கைது பண்ணதுக்கு போராட்டம் பண்ணீங்க. இப்ப இந்த பொண்ணை எப்படி பார்க்க அந்த திமுக ஆட்சி வந்த பிறகு அதிமுக ஆட்சி இருக்கக்கூடிய பேர்களை நாங்க நீக்கி இருக்கோம்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தோட சொல்லணும். ஏன்னா நம்ம மக்கள் மத்தியில பேசுறோம். அம்மா பசுமை வீடு திட்டம் கலைஞர் கனவு இல்லம் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மடிக்கண்ணி திட்டம் உலகம் உங்கள் கையில் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மருந்தகம் திட்டம் முதல்வர் மருந்தகம் திட்டமா மாறி இருக்கு. அம்மா ஆரோக்கிய திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமா மாறி இருக்கு. தாலிக்கு தங்கம் திட்டம் புதுமை பெண் திட்டமா மாறி இருக்கு. பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வரும்? சொன்னோம் இது விஷண்டா, குடிச்சா செத்து போயிருவீங்க. அவங்க சொன்னாங்க அது விஷமானு நாங்க நக்கி பார்த்துட்டு சொல்றோம்னாங்க. நக்கி பார்த்துட்டு இப்ப தொண்டை கவுதே, கரண்ட் இல்ல, கரண்ட் பில் வரல, தண்ணி நிக்குது, இது அல்ல அது இல்லைன்னா நாங்க என்னடா பண்ண முடியும்? நக்குனது நீங்க விஷம். நன்றி வணக்கம் ஸ்நேக. அவன் இன்னும் திருந்தலமாமா. பெரிய மன்னர் பரம்பரை இந்த தமிழ்நாடு நிரந்தரமா நமக்கு சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு பரம்பரை வீழ்ந்த கதையை தமிழக மக்கள் எழுதியிருக்கிறார்கள். நாம சொல்றதுக்கு இல்லை. இந்த கதை தமிழக மக்கள் அந்த மன்னர் பரம்பரையை மொத்தமா சோழிய முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இனியும் அந்த மன்னர் பரம்பரை மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு இருக்குது ஒரு சோறு, அதுல போய் என்ன சொல்ற? இருட்டுண்ணா, இத்தனை வருஷமா நீங்க தானே வச்சிருந்தீங்க. இந்த வருஷம் நாங்க ஏறிக்கிறோம், அடுத்த வருஷம் இல்ல இனிமேல் செவரு எங்களுக்கு தான். அவ கூட கைதாகி வண்டியில் ஏறும்போது பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, இந்த கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இது பழி வாங்கும் போக்கு, நான் சும்மா ஓட மாட்டேன் அப்படி. நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இது மிகப்பெரிய ஒரு காமெடி, மிகப்பெரிய நகைச்சுவையை இந்த அரசு நடத்தியிருக்கு. நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா.